இன்னைக்கு எபிசோட்ல எழில் பேசுறது கூட தெரியாம பாக்யா ஈஸ்வரி பாட்டிய பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அத்தையை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாள் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு செல்வி அவங்கள திட்டுறாங்க. ஒரு மருமகளை எப்படி நடத்தக்கூடாதுன்றதுக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்க மாமியாரு. கோபி சார் கூட சேர்ந்து எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. எல்லாரும் போக வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம அங்க போனாங்க. இப்ப அவர் ஏதோ சொன்னாரா அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்களான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதவங்களுக்காக நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேக்குறாங்க. பாக்யா எழில் கிட்ட அங்க வேற என்னமோ நடந்திருக்கு, அது அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. ராதிகாவை கூட்டிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாட்டி அங்க இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எந்த மூஞ்சிய வச்சுட்டு நீ இன்னும் இங்க இருக்கேன்னு ராதிகாவோட அம்மா கோவப்படுறாங்க. கோவத்துல என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நான் குழந்தைய கொல்லலன்னு பாட்டியும் கோவப்படுறாங்க. பொய் சொல்லாதீங்க, நீங்க தான் என்ன கீழே தள்ளி விட்டீங்க, என் குழந்தைய கொன்னுட்டீங்கன்னு ராதிகாவும் கோவப்படுறாங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கோபியும் பாட்டி கிட்ட கோவப்படுறாரு. நடந்த எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம்னு சொல்றாரு. நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றாரு. அதான் குழந்தைய இல்லாம பண்ணிட்டீங்கல்ல, இங்க இருந்து போங்கன்னு சொல்றாரு. பாட்டி நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சிட்டு ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு அந்த வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. பாக்யா அவங்க வீட்டுல இருக்கும்போது யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி வெளியில வர்றாங்க. அங்க பாட்டி பேக்கோட ரோட்ல நிக்கிறதா பாக்குறாங்க. போய் என்னாச்சுன்னு கேட்டா பாட்டி பயங்கரமா அழுகுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்.